அப்படியே தான் இருக்கேன், ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு புது வீடியோவா வந்திருக்கோம். நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம பரிதாபங்கள் வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறது புரட்டாசி மாத பாவம், இது லேட்டஸ்ட் நினைக்கிறேன். ஓகே, புரட்டாசி மாத பாவங்கள் ரியாக்ட் பண்ணலாம். நீங்க ஜாயின் பண்ணாங்க. எதுவுமே வர மாட்டேங்குது இன்னைக்கு. என்ன வாசம்? அது ஒண்ணும் இல்லடா, திடீர் மழை வருது இல்ல, கிளைமேட் சேஞ்ச்னால மூக்கடைச்சிடும். சரி, என்ன சமைச்சுக்கிட்டு இருக்கேன். சமைச்சிட்டு இருக்கியா? என்ன ஒரு வாழை எல்லாம் வாங்கி தேவலாம வச்சிருக்கீங்க? எதுக்கு? ஆமாடா, சாப்பிடுறதுக்கு மதிய சாப்பாடு நம்ம தட்டுல தானே சாப்பிடுவோம். என்ன வாழை எல்லாம் வாங்கி? இதுக்கப்புறம் இலையில தானே சாப்பிடணும். ஏன் என்ன இலையில சாப்பிடுறோம்? விரதமா? புரட்டாசி விரதம். ஐயோ, பொட்டாசி விரதம். நம்ம குடும்பம் என்னைக்குமா பொட்டாசி விரதம் இருந்திருக்கு? அதெல்லாம் இருந்தது இல்ல. பக்கத்து வீட்டுல எதிர்த்த வீட்டுல எல்லாம் 4-5 வருஷமா இருக்காளுங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும் புரட்டாசி விரதங்கிறாங்க. அதான் நம்ம ஃபேமிலி இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு முடிவு பண்ணி. செட் ஆகாது. நம்ம வராது. என்ன செட் ஆகாது? இல்லம்மா, எப்படி இருப்ப நீ எல்லா ட்ரெண்டும் சாப்பிட்டு இருந்துட்டு இன்னைக்கு என்ன விரதம்? அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே வாரத்துல 2 நாள் சாப்பிடாம தானடா இருக்கேன். நீ இருக்கம்மா. சனிக்கிழமை சாப்பிடுறது இல்ல, வேலைக்கிழமை சாப்பிடுறது இல்லன்னா இப்ப இந்த மாசமே சாப்பிடுறது இல்லையா? கண்ட்ரோலா இருக்கணும், அதை நினைச்சுக்க முடியாது. முடியாது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சொல்லிட்டு எல்லாம் அப்படிலாம் இருக்கணும். ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல விரதம் இருக்கணும். விரதம் தான் இருக்கும். உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஏன் வெளியே போ. வீட்டை வெளியே கூட நாங்க பாத்துக்கிறோம். வெளியே சாப்பிடுறா, வெளியில சாப்பிட்டுக்க. நாங்க சாம்பார் சாதம் சாப்பிட்டுக்க. கிளம்பு. சம்பாரிச்சு எறும்பாடு வயசாச்சுல, சம்பாரிச்சு போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்க. சாம்பார் என்ன? இல்ல நீ சாம்பார் சாப்பிட்டு. சாம்பாரா? நீ சாப்பிட்டுக்க. சரி, உள்ள அப்புறம் என்னடா அதான் இருமல் வருது, தண்ணியை குடிச்சிட்டோம்டா. இல்ல நண்டு ரசம் இருக்கு. நண்டு ரசமா? தண்ணிக்கு பதிலா நண்டு ரசம் குடிக்கலாம் கொண்டியா நீங்க? என்னடா அது? கொஞ்சம் இரு வர. எங்க பிரான் வரவே இல்லை. என்ன கொண்டு வரீங்க? பிரான் கொண்டு வாமா சீக்கிரம். பிரான் வேற வருதா? ஆமா, ஆல்ரெடி சிக்கன் மட்டன் வச்சிருக்கு. இதுக்கு போல பிரானா? பிரான் நண்டு கொதிச்சிட்டு இருக்கு. நண்டு கொதிக்குதா? ஆமா, ரசம் வச்சிருப்பா மிச்சம். என்னடா நீயோட சாக போறியா? என்ன சாக போறியா? ஃபாரின் நீர் எதுவும் போறியா? அதெல்லாம் இல்லடா. அப்புறம் என்ன போறிய? பணையல் கொண்ட மாதிரி தின்னுக்கிறீங்க. இது கொஞ்சம் இதா இருக்குல்ல. அப்பா சாமி, இந்த திங்குது மீன் முள்ளு மாட்டிச்சா? என்னாச்சு? மாட்டிச்சா? சொன்னா கேட்கணும். அங்க பாரு, அந்த சோத்தை ஒரு உருட்டி அப்படியே தொண்டையில இறக்கு. இது சோறே இல்லையே. அப்புறம் சுறா புட்டு. பாவி, சுறா புட்டுல குழம்பு ஊத்தி அடிக்கிற அளவுக்கு ஆகி போச்சா? ஆமா. ஐயோ சோறு. அம்மா கொஞ்சம் சோத்தை கொடுமா. வாய தோற. அப்படியே முடிஞ்சு. முள்ளு போயிருச்சு. அந்த பயத்துல நீ மீனே ஒரு நிமிஷம் தொட மாட்டான் பாருங்க. நண்பன் அதை காப்பாத்திட்டான். சரி, நீ சாப்பிடுறியா? நான் உட்காந்து சாப்பிடுறது இருக்கட்டும். என்ன ஆச்சு? இம்புட்ட வச்சு தின்னுக்கு இருக்க. சிக்கனு, மட்டனு, மீன், முட்டை, நண்டு, காடை, கவுதாரி, இவ்வளவு வாங்கிட்டோமா? ஆமா, புரட்டாசி வரப்போது இல்ல. புரட்டாசி நாளைக்கு தானே வருது. அதான் நாளைக்கு வந்து விரதம். நான் புரட்டாசி விரதம், அதனால சாப்பிட மாட்டேன். அதனால இன்னைக்கே உட்காந்து புல் கட்டிடலாம். இது பண்ண உட்காந்து தின்னுக்கு இருக்க. வருத்தம் என்னடா? குட்டு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. குட்டா? கார் இல்ல அது. காரையுமா வச்சு தின்னுக்கு இருக்க. குட்டு விட்டா கலவா மீனா? கலவா மீன். அப்படி ஏண்டா இவ்வளவு சாப்பிட்டது உனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல? அதுல வந்து இந்த ஒரு மீன் மிஸ் ஆனது உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. டேய், நீ தின்றிருக்க இந்த ஐட்டம் இதெல்லாம் மறுபடியும் ரீஸ்பான் ஆகி வர்றதுக்கே 1 மாசம் ஆகும்டா. அந்த அளவுக்கு தின்னுட்டியடா. டேய், உனக்கெல்லாம் ஸ்குவிட் இல்லடா, ஜெல்லி ஃபிஷ் போட்டு தான் கொல்லணும். இது குடிச்சிட்டு அது நல்லா இருக்குமா? நான் சாப்பிட்டது ஜெல்லி ஃபிஷ்ஷா? ஜெல்லி ஃபிஷ் கொண்டு வரலாம். ஏய், அது முதல்ல கொஞ்சம் போட்டு வை. 2-3 பேர் அப்படியே தெரு பக்கத்துல இருந்தாங்க. அப்புறம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. பானீர் மாப்ள இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, நீங்க இல்லையா அப்படின்னு எங்க வீட்டுல இந்த வருஷத்துல இருந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? இப்ப என்ன பண்றது? இப்ப 1 மாசம் கருதிங்காம இருக்கணும்னா என்னடா பேசிக்கிறீங்க? இல்ல பட்டாசு 1 மாசம் கருதிக்க கூடாது. 1 மாசமா? அட பாவி, இன்னும் 1 மாசம் வச்சா அப்ப தீபாவளி கருதிக்க கூடாதா? தீபாவளி படி முடிஞ்சிருக்கணும். அப்படியா? 16 தீபாவளி 20 தானே. திடீர்னு இப்படி இறங்கிட்டீங்க. பார்த்தா புரட்டாசி விரதம் இருக்கீங்க. சரஸ்வதி பூஜை, தசராவுக்கு கொலு வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க எங்க வீட்டுல. என்னடா அப்படி இறங்கிட்டீங்க புதுசா? அப்படியே பேசி ஸ்ப்ரெட் ஆகிற விஷயங்கள் எல்லாத்தையும். தீபாவளி 1 மாசம் தானே இருக்கு. பேசிக்கிட்டு டக்குன்னு போகிறா. ட்ரெஸ் எடுக்கணும்பா, இப்ப எடுத்துட்டு திடீர்னு எடுத்துட்டு போயிருவாங்க. டிஸ்கிரிப்ஷன் தேடிக்கிறேன்.
டக்குனு போனா Dress வர எடுக்கணும். Dress தான் மாப்ள பிரச்சனை. Dress மாப்ள வெளிய நீ பாத்துக்கறீங்க கேபிட்டல் கிராக்கர்ஸ். ரெடி கேபிட்டல் கிராக்கர்ஸ்ல ஆர்டர் போடுங்க. வெப்சைட் லிங்க் கீழ இருக்கு. என்னது செமையா பண்றாங்க. யோ என்னையா பேசுறீங்க? நாங்க என்ன பேசணும்னு எங்களுக்கு புரியும். எங்களுக்குள்ளே ஐ கான்டாக்ட்லயே நாங்க கன்வே பண்ணிக்கிட்டோம்டா. ரைட் வந்தாமத்தியா? ரைட்ரா. என்ன சைடு டிஷ் ஆகுதுங்க? சைடு டிஷ் எதுவும் ஆகலையா? சைடு டிஷ் இல்லாம எப்பறா சரக்கு அடிக்க முடியும்டா? இதுக்கு மட்டும் தான் கண்டா காமிச்சீங்க. அதுக்கு காமிச்சிருக்கணும்ல. என்ன போ ரைட் விடு. அப்படியே ஆமா சரி ஓகேடா. பன்னீர் டிக்கா, கோபி 65, கோபி மஞ்சூரியன், பேபி கார்ன். என்ன என்னடா ஓடமா? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சிக்கன் கடையில ஒரு 50 கிராம் சிக்கனை வாங்கினமா, ஆளுக்கு ஒரு பீஸா போட்டு ஒரு கோட்டரை போட்டமான்னு இல்லாம என்ன மூக்க மூடுற? புரட்டாசி மாசம் விரதம் இருக்கிறவரு சரக்கடிக்கு எதுக்கு வந்தீங்க? சரக்கு அடிக்கலாம், அது நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காரா? இல்ல நானா எடுத்துக்கிறதா? விரதம் இருந்தா ஃபுல்லா விரதம் இருக்கணும், இல்லைன்னா விரதமே வேணான்ட்டு உள்ள இறங்கிடணும். இதனடா தண்ணி அடிச்சுக்கிட்டு சைடிஷ் மட்டும் வெஜ் சாப்பிட்டா அது எப்படி? எப்பவுமே நான்வெஜ் சாப்பிட்டே இருக்கமா, சாப்பிடாம ஒரு மாசம் விட போது ஒரு டீடாக்ஸ், அது உடம்புக்குள்ள டீடாக்ஸ்னு சொல்லு, விரதம்னு சொல்லலாம். அதனால விரதம் இருக்கவங்களுக்கு அசிங்கமா போயிடும். சரி சரி இந்த மாதிரி பண்ணாத, மனசை புண்படுத்தாத. அவ்வளவுதான். ரைட். பன்னீர் டிக்கா, கோபி மஞ்சூரியன். இப்ப அதான் வாங்கணுமா? அட பாவிகளா, சிக்கன் 65 மட்டன் சுக்காடு வாங்குன இந்த கையால கேவலம் பன்னீர் 65 மஷ்ரூம் மஞ்சூரியன் வாங்க வச்சிட்டீங்களா? போய் சொல்றேன். என்ன எனக்கு வெஜிடேரியன் வாங்கி வந்துருவாங்க. இவன் நான் வெஜிடேரியன் விரதத்துக்காக வெஜ் வாங்க சொல்றான். ஓகே, நீ மூளை முறுக்கையும் 5 ஸ்டார் சாக்லேட் வச்சு தான தண்ணி அடிப்ப. உனக்கு எதுக்கு? நானும் விரதம் இருக்கலாம் மாப்ள. நீங்க புரட்டாசி விரதமா? ஆமா மாப்ள. வெஜிடேரியனுக்கு என்னடா புரட்டாசி விரதம்? நீங்க வாழ்க்கை முழுக்க புரட்டாசி விரதம் தானடா? அதங்க விருப்பங்க. வெஜ் ஹோட்டல்ல வாங்கிரு. டேய் ரொம்ப முக்கியம்டா. டேய் அவ்வளவுதான், அவனை கூட மன்னிச்சிருவேன். என்ன பியூர் வெஜ் இல்ல கோபி, கராண்டியா போட்டுருவாங்க. அடிக்கிற சாராயம் இது வெஜிடேரியனாடா? ஆமா வெஜிடேரியன் தானே. எப்படி வெஜிடேரியன்? இருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு சரி ஒன்று இருக்கு, அங்க சரியில தானே இருக்காங்க. அப்ப அதுவும் வந்து வெஜ் தான். மொலாசஸ் எது? கரும்பு சக்கை. கரும்பு சக்கை அதுல இருந்து எடுக்கறாங்க. எல்லாம் டீடாக்ஸ் பேசி வந்திருக்காங்க. கோபி போய் வாங்கிட்டு வா, பியூர் வெஜ் கிடைச்சா போ. என்ன பண்றாங்க? கராண்டியா கலந்து விட்டுறாங்க, நமக்கு மனசுக்குள்ள ஊர்த்திக்கிட்டே இருக்கு. என்ன ஒரு மாதிரி வர்றேன் சுமாரு, என்னடா ஆளு ஒரு மாதிரி இருந்தா வந்துட்டு இருக்க? எதுவும் லவ் ஃபெயிலியர் ஆயிட்டியா? லவ் ஃபெயிலியர் இல்ல, எதா இருந்தாலும் நாங்க எல்லாம் இருக்கோம். என்ன புரியுதா உனக்கு? அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னன்னு சொல்லப்ப அந்த காஞ்சூரிங் இன்னும் படம் வந்து படத்துக்கு போயிட்டு வரியா? பேய் படம் உனக்கு ரொம்ப பிடிக்குமாடா? இல்ல நானே சரி கேட்காம டே அந்த வாராட்டி போங்கடா, நான் போய் பாக்கறேன்டா. ஏன்னா காஞ்சூரிங் 1 பயங்கரமா இருக்கு, 2 பயங்கரமா இருக்கு, 3வது சரி இந்த ராட் எடுக்கலாம்னு நினைச்சேன். 4வது அவர் எடுத்தாப்ல முடிச்சிட்டாங்க. நல்லா இல்லையா? நல்லா இல்ல, பேக்கான தேட வேண்டியா இருக்கு. பேய் எங்கடா இருக்கு? ஏன்னா படத்தை முடிச்சிட்டீங்க, என்ன நடக்குது இங்க? அப்ப என்ன பண்ற மாதிரி எனக்கு இன்னும் குழப்பத்திலே இருக்கேன் நான். சரி விடுறா விடுறா. தமிழ்லதான் அந்த மாதிரி பார்த்து. ஹலோ, அது புரட்டாசி விரதத்துல இருக்கேன் நான், மத்த ஐட்டங்கள் சாப்பிடுறது இல்ல. ஆமா, நீ என்ன பண்ற? மதியத்துக்கு ரொம்ப கம்மியா வெஜ் மீன் குழம்பு, வெஜ் மீன் ஃப்ரை, வெஜ் சிக்கன் கெபாப், வெஜ் பிரான் ஃப்ரை, வெஜ் மஷ்ரூம் ஃப்ரை, வெஜ் ரத்த பொரியல், வெஜ் ஈரல். ஈரல்னே பாரு யூடியூப்ல வரும். எல்லாத்தையும் செஞ்சு அப்படியே வரிசைக்கு வை, வந்து வெஜிடேரியனை தின்னு தொலைகிறேன். புரியல என்ன என்ன வெஜ் மிக்ஸ் புரட்டாசி விரதத்துல இருக்கேன் மாப்ள. விரதம் இருக்கே சரி, அது என்ன வெஜ் மீன் குழம்பு, வெஜ் ஃப்ரை, நான்வெஜ் சாப்பிட முடியாதுல்ல, அதனால வெஜ்லயே எல்லாத்தையும் டேஸ்ட் வர்ற மாதிரி ஐட்டங்களா செஞ்சு சாப்பிட போறேன். சாப்பிட்டா இது இல்ல அவனுக்கு. நான்வெஜ் சாப்பிட்டா தானே விரதம். நான்வெஜ் சாப்பிட்டா வேண்டாம், வெறி பிடிச்சி தெரியுதுங்க. நீ எல்லாம் இருக்கவே கூடாதா, விரதமே இருக்கக்கூடாதா அப்படிங்கலாம் வெறி பிடிச்சிருக்கா உங்களுக்கு. ஏன்னா மீன் இருக்கும் போது என்ன வெஜ்ல மீன் உங்களுக்கு மீன் மாதிரி இருக்கும்ல, மீன் மாதிரி இருக்கு. இதே வெஜ்ல என்ன தெரியும் உனக்கு? எதுக்கு அதெல்லாம் நான் அதை வச்சு செஞ்சு சாப்பிட்டு என்ன ஆச்சுவீங்களா? ஏன் அப்படி திரிறாங்க? வெஜ் மட்டன் குழம்பு இருக்கு. மட்டன் குழம்பு, மட்டன் குழம்பு வாங்கி தின்னுடா. வெஜ் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் இருக்குமா? வெஜ் சிக்கன், வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. எதுக்குடா வெஜ் ஃபிஷ் தான் இருக்கு? வெஜ் பிரான் ஃப்ரை. எதுக்குடா? பாக்கே பாக்கே பாக்கே. என்ன ஒரு பைத்தியமா வேண்டாங்க.
ஹாப்பி பர்த்டேடா. விஷ் யூ many happy returns of the day. அப்புறம் என்ன ட்ரீட் தான் போயிடலாம். பைக்ல இருக்கீங்க. ஆமா ஆமா. அப்படியே உடனே ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வாங்க போங்க. பூலிக்கு நேஷன் தானே. பூலிக்கு நேஷன் இல்ல. இன்னைக்கு புது கடை பார்த்து வச்சிருக்கேன் நானு. புது கடை. வாங்க நான் காட்டுறேன். இன்னைக்கு பார்பிக்யூ போறோம். குலாப் ஜாமுன் போட்டு பரட்டுறோம். என்ன மாப்ள கடை? தெரியாதா? என்னடா தெரியலங்கறீங்க. அங்க போறா பட பராதவங்க போடுறாங்க போறா. சரஸ்வதி வெஜிடேரியன் ஹோட்டல். சூப்பரா இருக்கு. பிசிபெல்லா பாத்திரம் இருக்கு தெரியுமா உனக்கு? நான் அசிங்கமா பேசுறேன். பிசிபெல்லா பாத்திரம் சாம்பார் சாதம் அப்படி சாம்பார் சாதமா? இது தேன் மாதிரி ஊத்துறா நெய். சரியான டேஸ்ட். ஒரு ஆசம் பாபா. இஞ்சி இந்த மாதுளம்பழம் எல்லாத்தையும் தட்டி கட்டி போட்டு திராட்சை இருக்கும் பாரு. ஏய் இப்போ எதுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு பிராண்டிங் பண்ணிக்கிறீங்க நீ? இல்ல பிராண்டிங் நான் பண்ணல. ட்ரீட் இங்க தான் வைக்க போறேன். அதனால தான் சரி. ட்ரீட் வெஜ் ஹோட்டல்லையா? சாம்பார் சாதத்தை வாங்கி கொடுத்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? அதெல்லாம் கிடையாது. நான் பொட்டாசி விரதம்டா. டேய் நீ புரட்டாசி விரதம் இருந்துக்கடா. நாங்க எதுக்கு விரதம் இருக்கணும்? எங்களுக்கு வாங்கி கொடு நான்வெஜ் ஹோட்டல்ல. நான் சாப்பிடலன்னா உங்களுக்கு என்னடா போறது? ஏய் நீ சாப்பிடாம போன எனக்கு வாங்கி கொடுடா. பர்த்டே பாய் நான்டா. சரி நான் விரதம் இருக்கேன்ல. ஏய் சாப்பிட போறது நாங்கடா. எங்களுக்கு பிடிச்சதா நீ வாங்கி கொடுக்கணும். புரியலையா? நான் பொட்டாசி விரதம் ஏய் இருக்கேன். அப்படி வெஜிடேரியன் சாப்பாடு தான் நீ வாங்கி கொடுப்பனா? அப்படி ஒரு ட்ரீட்டே வேணாம்டா. ஓகே பாய். வேணாம்டா போ. சரி நான் வரேன்டா. ஏத்துக்க முடியாதுடா. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்டா. மாப்ள அப்படி வெஜிடேரியன் சாப்பிட்டு தான் ஒரு ட்ரீட்னா அந்த ட்ரீட்டே தேவைடா. ட்ரீட்டை நான் தூக்கி எறிகிறேன், நிராகரிக்கிறேன். ஏத்துக்க முடியாது. அடுத்து சாப்பிடறதுக்கு வழி இருக்கா? சாப்பிடுறதுக்கு இல்ல, வீட்ல சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு உள்ள போனா மஞ்சூரியன் ஃப்ரை, பன்னீர் ஃப்ரை, காளான் ஃப்ரை எல்லாம் இருக்கு. சிக்கன் நினைச்சு சாப்பிட்டுறோம் மாப்ள. என்னடா அதெல்லாம் திங்க முடியுமாடா? என்னடா அவன்கிட்ட இருந்து ட்ரீட் வாங்க முடியாது மாப்ள. வா மாப்ள. கிடைக்கிறதா சரியா வந்து போடா டேய். நாங்க ஏதோ மனச மாத்தி தோந்துட்டோம். பன்னீரே வாங்கி கொடுவா. பன்னீர் எல்லாம் கிடையாது. ஆளுக்கு ஒரு சாமம் தரிச்சாலும் அவ்வளவுதான். ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வாங்க. நான் அப்பவே பில்டப்ப கொடுத்து இங்க கூட்டு போயிருப்பேன். இனி அவன்கிட்ட காசும் வாங்க முடியாது. போய் சாப்பிட்டு தொலைங்க போங்க. போ சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு போ. சாம்பார் சாதம் இல்ல, பிஸ்பலாபாத். பிஸ்பலாபாத் ஹைதராபாத். ஓ சரிடா வந்து தொலைறடா. என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி போய் இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? விஷயமே இல்ல, இதெல்லாம் நடக்கிறது தான். கவனமா இருந்திருக்கணும். அது இல்லாம எல்லாருக்கும் நடக்கிறது தாங்க. அது இல்ல எனக்காக பேசுறீங்க. ஒரு வாட்டி விட்டுருங்க. இல்ல சொல்றத கேளுங்க. நீங்க கவனமா இருந்திருக்கலாம். இது நடந்தது நம்ம அன்டூ பண்ண முடியாது. நம்ம டைம் டிராவல் பண்ணியா போக முடியும்? என்ன ப்ரோ என்னாச்சு? என்ன ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. பார்க்க முடியல. ஷேர் மார்க்கெட்ல எதுவும் போட்டாரா? அதெல்லாம் கிடையாது. அந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் எல்லாம் இருக்காரு. அவரெல்லாம் பார்த்து ஏதாவது ஒழுங்கா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதானே? கவனமா இருந்தோம்னா எப்பயும் என்ன கரெக்டா இருப்பேன். இன்னைக்கு நான் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொம்பளை கூட போற பேர் தெரியும். இது பேபி ஃபார்ம் ஆயிடுச்சா வீடியோ? சும்மா இருங்க. சாரிங்க நான் சாரி சாரி. அது என்ன அது பிரச்சனையா? இது எவ்வளவு பிரச்சனை? என்னதான் சொல்லுங்க சார். இல்ல என்ன அது என்னன்னா நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். பாட்டை ரிப்பீட்ல போட்ட மாதிரி சொன்னதே சொல்றேன். நீங்களே இப்படி என்னையா இப்ப கவனக்குறைவா இருந்துட்டேன்? என்ன மேட்டர்? கவனக்குறைவா இருந்துட்டேன் நானு. ஓடி போய் விட முடியாதா? சொல்லவே மாட்டியா? சொல்ல முடியுமா முடியாதுல்ல? என்னன்னு சொல்லு. நான் வந்து பொட்டாசி மாசம் விருதம் இருக்கேங்க. நல்ல விஷயம் தானே. கேக் வெட்டுறேன்னு உள்ள ஒரு கேக் வெட்டும். நல்ல விஷயம் தானே. அது எக்லெஸ் கேக் இல்லையா? அது எக்கு வந்து கேக்கா? நான் சாப்பிட்டேன். நான் கவன காலைல சாப்பிட்டுட்டேன். நான் கவன குறைவா இருந்துட்டேன் நான். Oh my God! ஒரு மரியாதை ஓடி போயிரு. பாரதேசி நாய. வாழ்க்கை முழுக்க வெஜிடேரியன் கூட இந்த அட்டூழியம் பண்ண மாட்டாங்க. ஒரு 30 நாள் நீங்க விரதத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன அட்டூழியம். இதுக்கு பக்கத்துல இருக்கும்போது ஒத்து வேற. ஆபீஸ்ல எவன் வந்தாலும் ஒத்து. எவனாவது நீ அள்ளுகிறத பார்த்தே நாக்க கட் பண்ணி கையில கொடுத்துருவேன். பாரதேசி நாய. அதாவது இப்ப சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை. அதாவது பியூர் அவங்க நேச்சுரலாவே வெஜிடேரியனா இருக்கிறவங்க கூட இவ்வளவு சீன் போட மாட்டாங்க. அந்த ஒரு மாசம் வெஜ் சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப ஒரு சீன் போடுற மாதிரி நான் பார்த்திருக்கேன். நான் வந்து புரோட்டாசி எல்லாம் ஃபாலோ பண்றது இல்ல. எனக்கு அது என்னன்னு தெரியல. எங்க சித்தி சொல்றது அப்புறம் இதான் எனக்கு தெரியும். அதுக்கு we don't follow அந்த மாதிரி. எங்க வீட்டுல வேணும்னா சாப்பிடலாம், வேணும்னா சாப்பிடாத, அந்த மாதிரி தான் அதே ஃபாலோ பண்ணுவோம்.
அது வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன். நான் கல்யாணி வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் என்ன ஃபாலோ பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணாங்களோ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணேன். நான் இப்போ குடும்ப தலைவாயிட்டேன். நான் வைக்கிறது தான் சட்டம். நான் எப்போ வேணால் நான்வெஜ் சாப்பிடுவேன், சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான். நான்வெஜ் சமைக்கிறது ரொம்ப ஈஸி, வெஜ் சமைக்கிறது தலை. வெஜ்னா கறி பண்ணணும், ஒரு பொரியல் பண்ணணும், ரைஸ் பண்ணணும். நான்வெஜ்னா ஒரு கறி, அவ்வளோதான், பண்ணி முடிச்சிருவோம். ஓகே, ஆனால் இது நடக்குது. இதெல்லாம் உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டிய பரிதாபங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இது நடக்கிறது எல்லாத்தையும் நேர்ல நான் பார்த்துருக்கேன். சூப்பர் பிசி. ஆனா இந்த வீடியோல கோபி வந்து ஒவ்வொரு இடத்துல வாய்ஸ் எடுத்துரு, ஒருத்தர் சிவகுமார் வாய்ஸ், சாம்பார் இல்லையா, பிசி பழம், சாம்பார் சாதம் இல்ல, பிசி பழம். நெய் இப்படி போடுவாங்களா? அதுக்கு என்னமோ தேன்மா அருவி மாதிரி கொட்டு நெய் இப்படி. But I like vegetable bath. நான்வெஜ்ஜா வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா வெஜ்ஜா எது அதிகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு அந்த மாதிரி இல்ல. ஒரு நாளைக்கு இப்படியும் ப்ரிஃபரிங், நான் வெஜ் ப்ரிஃபர் பண்ணேன். ஆனா அது இல்லாம நான் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி இல்ல. இருக்காங்க இல்லையா சில நான்வெஜ் டெய்லி. இப்போ என் வீட்டுக்காரருக்குலாம் டெய்லி நான்வெஜ் வேணும். அனன்யாவுக்கும் ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு முட்டை அச்சு அவளுக்கு பண்ணி கொடுக்கணும். எனக்கு அந்த மாதிரி இல்லை. லைக் ஐ கேன் மேனேஜ். எனக்கு வந்து ரசம் இருந்துட்டா போதும். எனக்கு ரசம், ஏதோ ஒரு தயிர் ரசம் இது இருந்தாலே ரசம் மெயின். எங்க போனா ரசம் இருக்கணும் எனக்கு. அதனால என் வீட்டுல எப்பவுமே ரசம் இருக்கும். ஸோ தேங்க்யூ பரிதாபங்கள் டீம். நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். Her eyes, my good she got me mesmerized. Love you there, I know you want me. That you there, give me a sign. Look there, when they bend me, but my good in the garden.